பாண்டிச்சேரியில் இருக்க மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. அந்த பிள்ளையார் வரத்துக்கு காரணமாக ஒரு சித்தரை பத்தி சொல்றாருங்க. அந்த சித்தருக்கும் இந்த பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இங்க கடலுக்கு பக்கத்துல ஊற்று எடுத்து கொண்டிருந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாரோட அனுகிரகம் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த இடத்துல ஒரு பிள்ளையாரை ஸ்தாபிச்சு வழிபட்டு இருக்காரு. பிள்ளையாருக்கு மட்டுமே அமைஞ்ச கோயில பிள்ளையாருக்காகவே ஒரு பள்ளியறை இருக்கிறது வந்து இங்க மட்டும்தான். ஆனா ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பில் வாசகர்களான உங்கள் பெயராலேயே கண் திருஷ்டி நிவர்த்தி கணபதி ஸ்டிக்கர் பூஜை நடந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் பக்தியோட வாசகர்கள் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. வழக்கமா ஒரு இதழுக்கும் ஒரு சிறப்பு பதியும் அதுக்காக ஒரு பிரத்யேக கோயிலுக்கும் நம்ம வரது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. வாங்க என்ன பூஜை என்ன பண்ண போறோம்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள். காரணம், மற்ற எல்லா தோஷங்களையும் விட கடுமையானது திருஷ்டி தோஷம். கண் திருஷ்டிக்கு உரிய பரிகாரங்களாக முச்சந்தி மண்ணை சுற்றி போடுவது முதல் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர். அதே சமயம் திருஷ்டி தோஷம் போன்றவற்றை போக்குவதற்கு விநாயகரை வேண்டுவது நல்ல பலன் தரும் என்கிறது கணபதி அதர்வ சீர்ஷம் என்கிற புராதன நூல். எந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அதனை நீக்கக்கூடிய தன்மை உப்புக்கு உண்டு என்கிறது சாஸ்திரம். அதனால்தான் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க உப்பினால் தலையை சுற்றிவிட்டு அதனை நீரில் கரைத்து விடுவார்கள் பெரியோர்கள். இங்கே நாம் வந்திருப்பதும் அதற்கு தான். உப்பு நீர் நிறைந்த கடலும் யானையாகிய பிள்ளையாரும் பக்கத்தில் இருப்பது போன்ற அமைப்புடன் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலில் குமுதம் பக்தி வாசகரான உங்கள் பெயராலேயே கண் திருஷ்டி நிவர்த்தி கணபதி பூஜை. குமுதம் பக்தி வாசகானாம் சர்வேஷாம் பக்த மகாஜனானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய சௌரிய வீரிய விஜய ஆயுஹு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் இஷ்டகாம்யார்த்த சித்தியர்த்தம். இந்த பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில நம்ம பண்ண வந்திருக்கிறது கண் திருஷ்டி நிவர்த்தி கணபதி ஸ்டிக்கர் பூஜை பண்ண வந்திருக்கோம். இந்த பூஜையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன, இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. இந்த புதுவை மண்ணில் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கோவில் தான் நம்மளுடைய மணக்குள விநாயகர். இவர் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால வரசித்தி விநாயகர் அப்படின்னு ஒரு நாமம் இவருக்கு இருக்கு. எங்கே செல்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் கால் போனபடி நடந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பிலேயே வளர்ந்த அவன் இப்பொழுது அம்மாவையும் பிரிந்து வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். அதற்கு காரணம் தாய் அவனுக்கு திருமண ஏற்பாடு செய்ததுதான். பந்தத்தை வெறுத்த அவன் அதை வெறுத்தே வெளியேறி நடந்து கொண்டிருந்தான். அவனது வாய் மட்டும் குல தெய்வமான அம்மன் பெயரை உச்சரித்தபடியே இருந்தது. மொரட்டாண்டி என்கிற ஊரை நெருங்கிய போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரியத் தொடங்கியது அவனுக்கு. எல்லோரையும் போல் கல்யாணம், குழந்தை, குடும்பம் என்று பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ பிறந்தவன் அல்ல. பந்தங்களில் சிக்கி கிடக்கும் மனிதர்களுக்கு உதவுவதற்காகவே பிறந்தவன் தான். அதை அவன் புரிந்து கொண்ட சமயத்தில் அந்த ஊரில் கோயில் கொண்டுள்ள அம்பிகை அவனை
இங்கே வா மகனே என்று அழைப்பது போல் தோன்றியது. உடனே கோயிலுக்குச் சென்றான். தேவியை வணங்கினான். அவன் மனதுக்குள்ளோர் மலர்ச்சி, தேகத்தில் சிலிர்ப்பு ஏற்பட அப்படியே மௌனியானான். அவன் காதில் இப்போது ஒரு குரல் கேட்டது. இங்கே இருந்து 5 மைல் தொலைவில் மணற்குளக்கரையில் ஒரு விநாயகர் இருக்கிறார், அவரை சென்று வணங்கு என்று சொன்னாள் அம்பிகை. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னால வந்தவர் இந்த பிள்ளையார்னு சொல்றாங்க. 1666 அதாவது இந்திய பிரெஞ்சு ஆதிக்கம் வரத்துக்கும் முன்னாலேயே இந்த பிள்ளையார் இங்க வந்துட்டாராம். அந்த பிள்ளையார் வரத்துக்கு காரணமாக ஒரு சித்தரை பத்தி சொல்றாருங்க. அந்த சித்தருக்கும் இந்த பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது பெரிய அதிசயமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த சித்தருக்கான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா துளைக்காது சித்தர். என்ன இது ஆச்சரியமா இருக்குங்களா? ஆனா துளைக்காதுன்ற பேர் அவருக்கு வரதுக்கு முன்னால அவருக்கு என்ன பேரு, அவர் எங்கேருந்து வந்தார், இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. சித்தத்தை சிவகுமாரனிடம் வைத்து பக்தன் சித்தன் ஆனான். அன்று முதல் மக்கள் அவரை பணிந்தார்கள், தங்கள் கஷ்டங்களை சொன்னார்கள். கணபதியின் அருளால் அவற்றை தீர்த்து வைத்தார் சித்தர். அவர் ஆனந்தரங்கம் பிள்ளை என்ற பக்தரின் தோட்டத்தில் குடிசையமைத்து அங்கேயே தங்கினார். கிராமத்து பெரியவர்கள் காதில் பெரிய துளை இருக்குமே, அது போன்ற துளை இருந்தது சித்தரின் காதுகளில். எனவே துளைக்காது சித்தர் என்று அழைத்தார்கள் அவரை. துளைக்காது என்பது நாளடைவில் தொலைக்காது என்று பேச்சு வழக்கில் மருவியது. இங்க கடலுக்கு பக்கத்துல ஊற்று எடுத்து கொண்டிருந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாரோட அனுகிரகம் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த இடத்துல ஒரு பிள்ளையாரை ஸ்தாபிச்சு வழிபட்டு இருக்காரு. அந்த பிள்ளையார் தாங்க இந்த மணக்குள விநாயகர். மணல் குளம் சேர்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு மணக்குள விநாயகர்னு சொல்றாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல சித்தர் வழிபட்ட போது சித்தருடைய பேரை சேர்ந்து இவர் வந்து வரசித்தி விநாயகராக தான் இருந்திருக்கிறாங்க. அவருக்கான சமாதியும் இங்க இருக்குங்க. அந்த சமாதி பிள்ளையாருடைய அவர் ஐக்கிய மாட்டாத சொல்றாங்க. அதனால இந்த வரசித்தி விநாயகர் கோயில், அதாவது மணக்குள விநாயகர்னு சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சித்தி விநாயகரோட அருள் சேர்த்து சித்தருடைய அருளும் சேர்ந்து கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பல மடங்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரியில் இங்கே மணக்குள விநாயகர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே இருக்க பிள்ளையார் வந்துட்டு அவர் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இருக்காது. ஏன்னா என்னோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நான் என்னோட 10 வயசுலேருந்து இந்த பிள்ளையார்கிட்ட டெய்லி நான் வந்து அவரை வேண்டிட்டு எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. என்னோட மேரேஜ் லைஃப்லேருந்து எனக்கு சைல்ட் பர்த் எல்லாமே ஃபுல்லாகவே அவரோட அருள் தான். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு, பாண்டிச்சேரி மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு இவரோட புகழ் வந்து நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து இவரோட அருள் வந்து அவ்வளோ பிளெஸிங் மாதிரி மழையை பொழிஞ்சிருக்காரு. பாண்டிச்சேரியை ஆண்டு வந்த பிரெஞ்சுக்காரர்கள் மக்களை வாட்டியதோடு மணக்குள விநாயகரை வெறும் கல் என்று நினைத்து அவரையும் அலட்சியப்படுத்தினார்கள். அவர்களுக்கு மணக்குள விநாயகர் தகுந்த பாடம் புகட்டிய வரலாறும் இருக்கிறது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அதிகாரிகள் தங்கள் அலுவலக கோட்டையை அமைக்க தீர்மானித்தார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடத்தில் மணற்குளத்து கணபதி கோயில் இருந்தது. அது இடைஞ்சலாக இருப்பதாக தோன்றவே சொல்லவே நடுங்கக்கூடிய அந்த வேலையை செய்தார்கள் அவர்கள். யாரை கும்பிட்டால் இடைஞ்சல்கள் தீருமோ அவரையே இடைஞ்சல் என்று நினைத்தார்கள் அந்த முட்டாள்கள். நள்ளிரவில் அவரை தூக்கி கடலில் எறிந்தார்கள். மறுநாள் கோயிலுக்குள் நுழைந்த பரங்கியர் அதிர்ந்து போனார்கள். கடலில் அவரை வீசிய சுவடு கூட இல்லாமல் அமைதியாக சன்னதியில் அமர்ந்திருந்தார் ஆனைமுகன். கடலுக்குள் இருந்த சிலை எப்படி கரையேறி வந்திருக்கும் புரியாமல் குழம்பிய பிரெஞ்சுக்காரர்கள் மறுபடி கடலுக்குள் கணபதியை எறிந்தார்கள். ஆனால் எதுவும் நடக்காதது போல் மீண்டும் கோயிலில் வந்து அமர்ந்தார் ஆனைமுகன். அப்போதுதான் அவரது ஆற்றலை புரிந்து கொண்டார்கள் அந்நியர்கள். மன்னிப்பு கேட்டதோடு கோயிலை சீரமைத்து கட்டிக்கொள்ளவும் அனுமதித்து
பல உதவிகளையும் செய்தார்கள். பிள்ளையார் கல்யாணம் ஆகாதவர்னு நம்ம இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பிள்ளையார் வந்து கல்யாணமானவர், அவருக்கு பள்ளியறை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலில் மட்டும்தாங்க. இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் பிள்ளையாருக்கு மட்டுமே அமைஞ்ச கோயிலில் பிள்ளையாருக்காகவே ஒரு பள்ளியறை இருக்கிறது வந்து இங்கே மட்டும்தான். ஆனால் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பள்ளியறையில் வந்து அவருடைய தேவியரோட இல்லை, அவருடைய அம்மாவோட இருக்கார். எப்போவுமே பிள்ளையார் வந்து அம்மாவுடைய குழந்தை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். அதனால பார்த்தீங்கன்னா சக்தி கணபதியோட தான் இங்கே வந்து பள்ளியறை இருக்குது. தினமும் ராத்திரி பிள்ளையார் வந்து தன்னுடைய தாயான சக்தியுடைய மடியில் தான் படுத்து தூங்குறதாக ஐதீகங்க. வரசித்தி விநாயகராக இருந்தவர் மணற்குல விநாயகரானதுக்கு காரணம் மணலும் குளமும் பக்கத்தில் இருந்தது காரணம் தாங்க. இதே பிள்ளையார் கடலையும், அதாவது கடலுக்கு தோஷங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கடலுடைய தோஷத்தையும் கூட போக்கியிருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கடலில் உப்பு இருக்கும், அந்த உப்பு தண்ணியையும் நிவர்த்தி செஞ்சு நல்ல தண்ணியாக தனக்கு பக்கத்திலே ஊற்றடிக்க வச்சிருக்காருங்க. இந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான துளை ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த துளை ஆழ்துளையாக இருக்குது. அது எவ்வளோ ஆழம் போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துளை போகிற பாதையில் தான் எங்கேயோ இந்த துளைக்காதி சித்தர் வந்து சமாதி அடைஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரி என்றதுமே மணக்குள விநாயகரைப் போலவே நினைவுக்கு வருபவர் ஸ்ரீ அரவிந்தரும் அரவிந்த அன்னையும் தான். ஒரு சமயம் மணக்குள விநாயகர் அரவிந்த அன்னையிடமும் ஒரு லீலையை நடத்தியிருக்கிறார். அது இந்த மணக்குள விநாயகர் கோயிலை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தபோது அதற்கு தேவையான நிலம் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு உரியதாக இருந்தது. மகான் அரவிந்தரின் பெயரில் இருக்கும் அந்த இடத்தை அன்னையிடம் எப்படி கேட்பது என்று தயங்கினார்கள் எல்லோரும். விஷயத்தை விநாயகரிடமே ஒப்படைத்தார்கள். ஒரு நாள் இரவு அன்னையின் கனவில் தோன்றினார் கணபதி. கோயிலுக்கு நிலம் தேவை என்பதை உணர்த்தினார். சிலிர்த்து போன அன்னை விழித்து எழுந்தார். ஆனைமுகனே கேட்ட பிறகு இல்லை என்பாரா? வேழமுகன் கோயிலுக்கு வேண்டிய நிலத்தை கொடையாகவே கொடுத்தார். இதோ இன்றும் மணக்கோல விநாயகர் கோயிலில் அந்த சாசனம் தங்கத் தகடுகளில் பதிக்கப்பட்டு கோவில் சுவரில் பளபளவென காட்சியளிக்கிறது. குமுதம் பக்தி வாசகானாம் சர்வேஷாம் பக்த மகாஜனானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய சௌரிய வீரிய விஜய ஆயுஹு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் அஸ்மின்னே சுபதினே ஸ்ரீ மணக்குல விக்னேஸ்வரஸ்ய யதாசக்தி நாமார்ச்சனம் கரிஷ்யே. சித்தர் அருளும் வரசித்தி விநாயகரான மணக்குள விநாயகரின் அருளும் ஒரு சேர நிறைந்திருக்கும் இந்த ஆலயத்தில் குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பில் வாசகர்களான உங்கள் பெயராலேயே கண் திஷ்டி நிவர்த்தி கணபதி ஸ்டிக்கர் பூஜை நடந்தது. நிரஞ்சனாதிர மகாபூம் அகல்மடாதிர மகா ஸ்வயம் சித்தாதிர மகாம் ஸ்ரீ மணக்குல விக்னேஸ்வர சுவாமினே நமः. ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவதாய குமுதம் பக்தி வாசகானாம் சர்வேஷாம் பக்த மகாஜனானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய சௌரிய வீரிய விஜய ஆயுஹு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபி நாமார்ச்சனம் கரிஷ்யே. மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட கண் திஷ்டி நிவர்த்தி கணபதி ஸ்டிக்கர் 29/1/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலுடன் கிடைக்கும். 15/1/2026 பொங்கல் அன்றே கடைகளில் கிடைக்கும். மறக்காம வாங்கிடுங்க. உங்க குடும்பத்து திருஷ்டிகள் ஓடும்,
கட்டிக் கரும்பாக வாழ்க்கை இனிக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.